ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பென்சில் பவுச்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். 2 மெயின் ஃபேப்ரிக்கு, அதோட லென்த்து வந்து 10 inches, வித்து வந்து 4 inches. அதே அளவுக்கு லைனிங் துணி கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸ் வந்து ஆப்ஷனல் தான். பவுச் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெயின் ஃபேப்ரிக் பின்னாடி கேன்வாஸை வச்சுட்டு அயன் பண்ணணும். சப்போஸ் அயன் பண்ணலைன்னா ஃபுல்லாக நாலா பக்கமும் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ கேன்வாஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஜிப் எடுத்துக்கணும். ஜிப்பை வந்து இதுதான் நல்ல பக்கம், ஜிப்போட நல்ல பக்கம். இதை வந்து இப்படி டர்ன் பண்ணி போடணும். டர்ன் பண்ணிவிட்டு ஒரு லைனிங் துணி இதுக்கு மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த லைனிங் துணியை மெயின் துணி பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி போடணும். இன்னொரு மெயின் துணியை இப்படி திருப்பி போடணும். ரெண்டு துணி ஈக்குவலாக வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு இந்த சைடில் லைனிங் துணியை இப்படி வைக்கணும். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் பின்னாடி லைனிங் துணியை திருப்பி விட்டுட்டு
ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போடணும். ஸோ 2 பக்கமும் இந்த டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த மெயின் துணியும் ஒன்றா இருக்கணும். இந்த லைனிங் துணியும் ஒன்றா இருக்கணும். ஒன்றா வச்சு பின் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக பின் பண்ணிட்டேன். இதில் இந்த லைனிங் துணியில் கொஞ்சம் கேப் விட்டணும். கேப் விட்டுட்டு எதுக்குன்னா இந்த வந்து பவுச் வந்து திருப்பத்துக்கோசம் கேப் விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக தையல் போடணும். வேணும்னா திருப்பி அகைன் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்புக்குள்ளே இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்டிச் போடணும். இதே மாதிரி 4 பக்கமும் பண்ணணும். இப்போ 4 பக்கமும் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வழியாக இப்படி டர்ன் பண்ணி விடணும்.
இப்படி டேர்ன் பண்ணதுக்கப்புறமா அந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளுக்குள்ளே மடிச்சுட்டு ஒரு நீட்டாக ஒரு தையல் போட்டுடணும். இப்போ ஒரு பென்சில் பவுச் வந்து ரெடி ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.